என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ விருப்பப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ கேட்காமலே விரும்பாமலே அதுவாக உன் வாழ்வில் நடக்கும். அது ஏன் தெரியுமா? அது நடந்தால் உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும். நீ நிம்மதியாக இருப்பாய். அவற்றை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அப்பா நான் உனக்கு கொடுத்தது. அவற்றை நீ மனப்பூர்வமாக பரிபூரணமாக ஏற்றுக்கொள். அதனால் உன் வாழ்வில் உனக்கு எவ்வித குறையும் ஏற்படாது. உன் விருப்பம் இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அது உனக்காக உன் அப்பா நல்லதை எடுத்து கொடுக்கிறேன் என்று அர்த்தம். நம்பிக்கையோடு அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். நீ விரும்பியது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு தெரியாத விஷயங்கள், உன் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், ஆனால் உனக்கு நல்ல விஷயங்கள் என்று 1000 இருக்கின்றது. அதுவெல்லாம் எனக்கு தெரியும். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் கூடிய விரைவில் நான் உனக்கு செய்வேன். உன்னை காப்பவன் நான் என்று உணரும் போது உனக்கானதை சேர்த்துத்தானே நான் படைத்திருப்பேன். நீ பிறந்த நொடியே நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது. இனி எதுவும் மீதமில்லை. இனி உனக்காக படைக்கப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் சேர்க்க வேண்டிய வேலை மட்டுமே எனக்கு இருக்கின்றது. என் செல்லமே, ஒரு பெண் பிறக்கும் போதே அவளுக்கான ஆண்மகன் பிறந்திருப்பான். இனிமேலா பிறக்கப் போகிறான்? எங்கோ இருக்கிறான், தேடி வருவான் என்பதை போலத்தான் ஒரு ஜனனம் செய்யும் பொழுதே அவருக்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் படைக்கப்பட்டு விடுகின்றன. உனக்கும் அப்படித்தான். இந்த அப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டேன். இனி ஒவ்வொன்றாக அனைத்தையும் உன் கைகளில் சேர்ப்பேன். ஏதோ ஒன்று தாமதமாகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கானதை உன்னிடம் சேர்க்காமல் நான் ஓய மாட்டேன். நிச்சயம் அனைத்தையும் உன் கைகளில் சேர்த்து உன் வாழ்க்கை அழகாவதை பார்த்து ஆனந்தமடைவதுதான் இந்த தந்தையின் முதல் கடமை. என்னை நம்பு, நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில், தக்க சமயத்தில், தக்க ஆட்களின் மூலம் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன. குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன். இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்கப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன். இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய். என் குழந்தையே, இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு. இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு. என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான். அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன். யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை. பழி பாவங்களுக்கு அஞ்சி வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே, நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் நான் அறிவேன். குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்துச் சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும். அதுபோல
அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும். இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது. காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தரப் போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. தைரியமாக இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் தந்தை நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அன்போடு உன்னிடம் ஒரு சுபவாக்கு சொல்ல வந்தேன். என் தங்கமே, உனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன். என்னுடைய வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். நீ மட்டுமல்ல, உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். நீ என்னை காணும் நேரம் வந்து விட்டது. என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்து விட்டது. என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்து விட்டது. என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. செல்வ சுபிட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழப் போகிறது. அதனால் தயாராக இரு. இழுபறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது. உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி மகாலட்சுமியை வரவைக்கப் போகிறேன். உன்னுடைய இல்லமே நறுமணம் வீசப் போகிறது. எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய். இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும். நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். என் குழந்தையே, உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன். நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்துப் பார். உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய். என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம், நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது. ஆனந்தமாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன். என் குழந்தையே, சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும்.